சட்டை மாறன்லாம் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு தான் பேசியிருக்காரு. அவர் எந்த படத்தங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு? அவரே ஒரு படம் எடுத்தாலும் அதுக்கு ரிவ்யூ போட்டாலும் இந்த இடத்துல குற்றம் இருக்குது. எந்த படமும் வந்து டக்குன்னு ஆரம்பித்த உடனே தீப்பொறி கிளம்புற மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம படத்தை குற்றம் சொன்னால் அது ஒரு ஃபேஷனு, அந்த படத்தை நல்லபடியாக சொன்னால் அது ஒரு இன்னொரு ஃபேஷன் ப்ரோ. அது சதாக்கு 3 விக்ரம் வருவாங்க, 3 கெட்டப்பில் இருந்தாலும் சதா நம்பிட்டு போவாங்க. அதை என்ஜாய் தானே பண்ணோம். நம்ம பார்க்காதீங்க, தயவுசெய்து எல்லாத்தையுமே லாஜிக் பார்க்காதீங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஒரு விஷயத்தை அவர் என்ன சொல்ல வந்தாங்க, விக்ரம் ஒரு ஜானர், கூலிங்கிறது ஒரு ஜானருன்னு இருக்கும் பொழுது பண்ணுறது. நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. படத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ, அதை பற்றி என்ன பண்ணுவீங்க? நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குற அளவுக்குலாம் இல்லை தலைவா படம், அந்த அளவுக்குலாம் மோசம் கிடையாது. ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். நம்ம கண்டினியூபிளாக வாட்ச் பண்ணுற அளவுக்கு படத்தில் அந்த ஒரு ஸ்லோ இருக்குது தான், உண்மை தான். பட்டு கண்டினியூஸாக பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் ஒன் டைம் நம்ம படத்தை பார்க்குற அளவுக்கு தான் படம் இருக்குது. நல்லா தான் இருக்குது படம், அந்த அளவுக்கு மோசம்லாம் இல்லை. ப்ளூ சட்டை மாறன்லாம் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு தான் பேசியிருக்காரு. அவர் எந்த படத்தங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு? அது இப்போ அவரே ஒரு படம் எடுத்தாலும் அதுக்கு ரிவ்யூ போட்டாலும் இந்த இடத்துல குற்றம் இருக்குது, சொத்தையாக இருக்குது இந்த இடத்துலன்னு சொல்லுவார். அவரே படம் எடுத்தாலும் கஷ்டம்தான், அது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு கஷ்டம்தான். அது இந்த படம் வந்து நிறைய அவுடேட்டடாக எடுத்திருக்காங்க, லாஜிக் இல்லைலாம். அவுடேட்டட் ஏன் ஆகியிருக்கு? 4 வருஷம் எடுத்திருக்காங்க ஒரு படத்தை, கஷ்டப்பட்டுருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டும் இறந்து போயிட்டாங்க இந்த படத்தில். விவேக் சார்லாம் எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட், அவரை காமிச்சதே பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு இந்த படத்தோட ஆரம்பத்தில் படத்தோட ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கும் பொழுது விவேக் சார் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமே நான்லாம் முடிஞ்சிட்டேன். எப்படி இந்த மனுஷனை இறந்துட்டு நம்ம எப்படி இந்த ஆளை போய் இன்றைக்கி ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோன்னே தெரியாமல் தான் வந்தேன். ஆனால் இவர் எப்படியோ ஜஸ்டிஸ் பண்ணிட்டாங்க, எப்படியோ பார்க்க வச்சிட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். புது புது அர்த்தங்கள்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாரை. ஸோ இனி அவங்கள பார்க்க வச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு மேலே எனக்கு படத்தில் ஸ்லோ இருக்குங்க, ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோ தான். எந்த படமும் டக்குன்னு ஆரம்பித்த உடனே தீப்பொறி கிளம்புற மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. அதுவும் சங்கர் சாருக்கு தெரியாததா? அவருக்கு எங்கே பிக்கப் பண்ணணும், எங்கே ட்ராப் பண்ணணும், அதெல்லாமே கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. ரொம்ப நம்ம மீம் போட்டு தாத்தா நம்மளை கதற விட போகிறாருன்ற அளவுக்கு மீம் போட்டு ஒரு படத்தை கம்மி டவுன் பண்ணுற அளவுக்குலாம் படம் கிடையாது. அந்த அளவுக்கு படமும் அவங்க எடுக்கலை. இத்தனை கோடி போட்டதை அதுவும் நம்ம ஊரில் ரொம்ப நாள் கழித்து தமிழில் ஒரு படம் வந்ததை நம்ம யாரும் இப்படி மோசமாக பேசக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு எண்ணமே குணமே. இப்படி இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தாவே ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் மலையாள படம், கன்னட படத்தில் புகழ்ந்து பாராட்டுறாங்க. இப்போ நம்ம படத்தை இந்த மாதிரி ட்ரோல் பண்ணாங்க, அது எப்படி நான் பார்க்குறீங்க? அது ஃபேஷன் ப்ரோ. நம்ம படத்தை குற்றம் சொன்னால் அது ஒரு ஃபேஷனு, அந்த படத்தை நல்லபடியாக சொன்னால் அது ஒரு இன்னொரு ஃபேஷன் ப்ரோ. அது ஃபேஷன், அது சில பேர் பண்ணுறாங்க. அது அவங்கள பற்றிலாம் எனக்கு என்னென்னு தெரில. அதே மாதிரி அனிருத் படத்துக்கு எடுத்துக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. இன்னொருத்தங்க மியூசிக் டைரக்டராக இருந்த படத்தை போடுறதே ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு நல்லா தான் போட்டிருக்காரு. இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் போட்டிருந்துருக்கலாம் அது. ஏன்னா இப்போது முதல் பாகத்தில் பண்ணவங்க தான் இன்னொரு பாகத்துலேயும் பண்ணணும். சந்திரமுகி 2லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கீரவாணி சார் மியூசிக் போட்டிருந்தாரு. ஸோ அது நம்ம யார் முதல்ல நம்ம வச்சு ஒர்க் பண்ணுறோமோ அவங்கள வச்சே போட்டால் இன்னும் அவங்களுக்கும் ஒரு இதாகும். ஏன்னா இப்போ சங்கர் சார் இந்தியன் 2 வேறு ஒரு டேரக்டர் கொடுக்கல, அவர் தான் இப்போ பண்ணியிருக்காரு. அதை அவரை விட்டு கொடுக்கவும் மாட்டார். அதே மாதிரி தான் மியூசிக் டைரக்டருக்கும். ஸோ 2 பேர்த்துக்கும் இந்த படத்தில் வெயிட்டேஜ் இருக்கிறனால 2 பேருக்குமே அந்த படத்தில் சம உரிமை இருக்குது. அதனால ஏஆர் ரஹ்மான் தான் போட்டிருக்கணும். ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். இந்தியன் தாத்தா 6 பேக்லாம் காமிச்சு வராரு, வறுமக்கெல்லாம் காமிக்கிறாங்க, அதெல்லாம் பெருசாக கனெக்ட் ஆகல ப்ரோ. அவர் கதையில் சுதந்திர போராட்ட வீரர்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அது லாஜிக்கல் மிஸ்டேக்காகவே இருந்தாலும் எப்படி சொல்கிறது ப்ரோ, அன்னியன்லாம் நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரில. அப்புறம் சதாக்கு 3 விக்ரம் வருவாங்க, 3 கெட்டப்பில் இருந்தாலும் சதா நம்பிட்டு போவாங்க. அதை என்ஜாய் தானே பண்ணோம் நம்ம. திடீர்னு எங்கேருந்து நீங்கள் லாஜிக்கெலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, லாஜிக் பார்க்க வேணாம் தலைவா, நீங்கள் பார்க்க வேண்டான்றதை தாண்டி ஒரு சினிமா ஃபேனாக நம்ம உட்காந்து எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு இருக்க வேண்டாம். லாஜிக் பார்க்கலாம், ஆனால் எல்லாத்துலேயுமே வேண்டான்னு தான் சொல்கிறேன். உட்காந்து ரசிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். என்ன சொல்ல வந்தாங்கன்னு கடைசியில் கவனிக்கல. 6 பேக் வச்சுட்டு வந்ததை மட்டும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, சித்தார்த் அவங்க அப்பாவே காட்டி கொடுப்பாரு.
ஸோ அதெல்லாம் வந்து நம்பர் மாதிரி இருக்கான்னு கேட்குறாங்க. அது எப்படி நடக்கும் தப்பாவே அப்படின்னு. ஸ்பாய்லர் வேணாம் ப்ரோ. ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுனா கதை அதுதான் ப்ரோ. எல்லாத்தையுமே லாஜிக் பார்க்காதீங்க, தயவுசெய்து எல்லாத்தையுமே லாஜிக் பார்க்காதீங்க. என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஒரு விஷயத்தை அவர் என்ன சொல்ல வந்தாங்க, படம் என்ன சொல்ல வருதுன்னு, இந்தியன் டூன்னு இல்லை, என்ன ஒரு படம் என்ன சொல்ல வருதுங்கிறத கவனிங்க தயவுசெய்து. யாருமே வந்து ஒரு படத்தை படமாக பாருங்கள், அவ்வளோதான். அட்லாஸ்ட் இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், இது ஒன்றும் லாஜிக்கல் ஃபிலிம் இல்லை, ஆர்ட் ஃபிலிம் கிடையாது. நம்ம உட்காந்து இன்னைக்கு இதில் என்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்குறதுக்கு. கமர்ஷியலுக்கும் ஆர்ட்டுக்கும் முதல்ல நம்ம டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முதல்ல இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றும் சொல்ல வரல ப்ரோ. அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு மணி வந்ததுன்னா அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதும் இல்லாட்டி அந்த படத்தை வந்து விமர்சிக்கிறதுக்கான அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அவங்கள பற்றிலாம் எதுவுமே சொல்ல வரல. விமர்சனம் ஓகே, அப்யூஸ் பண்ணுறாங்கல்ல, இப்போ நீங்கள் ஓரளவு பார்த்துட்டு ஓகேன்னு தான் சொல்கிறீங்க. அவங்க ரொம்ப மோசமாக போனீங்கன்னா கதறுவீங்க, செத்துடுவீங்கன்ற மாதிரி. அப்படி இல்லை ப்ரோ. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது அதை பார்த்துட்டு தான் நான் இப்போ படத்துக்கு வந்திருக்கேன். இப்போது அது எல்லாத்தையுமே நான் உட்காந்து அதையும் பார்த்துட்டு தான் இப்போ படத்துக்கு வந்திருக்கேன். ஆடியன்ஸ்லாம் அவங்களோட மென்டாலிட்டியில் உயர்ந்துருச்சு ப்ரோ. ஒரு மீமை பார்த்துட்டு ஒன்றும் படத்துக்கு போகாமலாம் இல்லை. யாருமே அப்படி கிடையாது. இப்போது ஒருத்தங்க வந்து கமெண்ட்டே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, டெலிகிராமில் வரட்டும் நான் படம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்க படத்துக்கு வராமலாம் போக போகிறது கிடையாது. ஏதாவது வருஷத்தில் ஒரு படம் பார்த்து தானே ஆகணும். அவங்க சாமி எங்கே வேணாலும் இருக்கலாம் ப்ரோ, ஆனால் கோயிலுக்கு தானே போய் ஆகணும், வேறு வழி இல்லை. கூட்டம்லாம் எப்படி ப்ரோ இருக்குது? நல்லா இருந்தது ப்ரோ. ஹவுஸ்ஃபுல் தான். இந்த கட்டமைக்கிறது ஒரு பொய் பிம்பம்ன்றீங்க? பொய் பிம்பம்னு சொல்ல முடியாது ப்ரோ. இப்போது நல்லவங்களும் இருக்கலாம் உள்ள இந்த படத்தை. அதுதான் ப்ரோ, சினிமாங்கிறது ஒருத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவ் கிடையாது. இப்போ நம்ம போயிட்டு இன்றைக்கி நான் போய் உட்காந்து பார்த்துருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு ஒன் டைம் வாட்சபிளாக தோணிட்டு நான் வெளியே வந்திருக்கேன். இன்னொருத்தங்களுக்கு அது அப்படி தோணாது, இன்னொருத்தங்க அதை விமர்சிக்கிறது அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவ். ஆனால் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்க வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்ல வருவேன். ஒருத்தங்களுக்கு அது பிடிச்சவங்களோட கஷ்டத்தில் வந்து நம்ம போய் விளையாடக்கூடாது. உனக்கு என்னடா இதை போய் நீ பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன்னு அவனை கேலி கிண்டல் செய்யாமல் நம்ம ஊர் படமாக பார்த்துட்டு போக வேண்டியது. விக்ரமோடலாம் கம்பேர் பண்ண வேணாம் ப்ரோ. இல்லை இது ஜானர் வேறன்னு மாறுது. விக்ரம் வந்துட்டு எப்படி சொல்கிறது ப்ரோ, இப்போ வந்து நீங்கள் லோகேஷ் கனகராஜ் கூலி வந்துச்சுன்னா நீங்கள் விக்ரமோட கம்பேர் பண்ணலாம். ஸோ படம் வந்து ஜானருன்றது மாறுது. ஏன்னா விக்ரம் வந்துட்டு ஒரு ஜானரு, கூலிங்கிறது ஒரு ஜானருன்னு இருக்கும் பொழுது பண்ணுறது லோகேஷ் கனகராஜாக இருக்கிறாரு. அவர் ஒரே ஜானரில் தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்கார். ஸோ அந்த வைலன்ஸ் மீட்டர்லாம் கரெக்டாக கன்வே பண்ணுறதுனால நீங்கள் கூலியோட விக்ரமை கம்பேர் பண்ணலாம், நீங்கள் இந்தியன் டூவோட விக்ரமை கம்பேர் பண்ணக்கூடாது, தப்பு அது. ரஜினி ஃபேன்ஸ் ரொம்ப ஜாலியாக இருக்காங்கன்றது அது மாதிரிலாம் இல்லை ப்ரோ. அவங்க நீங்கள் 10 பேரை தான் பார்க்குறீங்க, 10 பேரை பார்த்துட்டு மொத்த ரஜினி ஃபேனையும் தப்பாக பேசக்கூடாது. நான் யார் ஃபேனும் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு சினிமா பிடிச்சவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். லாஸ்ட் கேள்வி. சொல்லுங்கள். ரஜினி சார் வந்து நேற்று அம்பானி அவங்க கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க, டான்ஸ் ஆடின விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. அது நீங்கள் பார்க்குறது, அது எப்படி பார்க்குறீங்க, சரியாக தப்பா? அது சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது, அது அவரோட பர்சனல், அது அவரோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அவர் போய் டான்ஸ் ஆடி இருக்காரு, அவ்வளோதான். இதில் போயிட்டு ட்ரோல் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் ப்ரோ இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தால் பொழைக்க முடியுமா என்ன? நீங்கள் இப்போ மைக்கை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, உங்களையும் தான் ட்ரோல் பண்ணுவாங்க, உங்கள் சேனலையும் ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அதுக்கு பயந்தால் நீங்கள் திருப்பி மைக் எடுத்துகிட்டு வர முடியுமா? தேட்டருக்கு வந்து இது மாதிரி ரிவ்யூ பண்ண முடியுமா? அதெல்லாம் இல்லை ப்ரோ. ட்ரோல் பண்ணால் அதை நினச்சிக்கிட்டு சரி அவன் அந்த நிலமையிலே தான் இருக்கிறாப்புல, நம்ம வளர்ந்துட்டு போய்க்க வேண்டியதான், அவ்வளவுதான். இங்கே ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு ட்ரோல் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷன் தான் அமையுமே ஒழிய வளர்கிறதுக்கான சிச்சுவேஷன் அமையாது, அவ்வளோதான். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.